கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு ஒருபோதும் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதர்கள் மாறி போகலாம், வாக்கு கொடுத்தால் செய்ய மாட்டார்கள். தேவன் இப்படி அல்ல. வாக்கு கொடுத்தால் அதை அப்படியே நிச்சயம் செய்வார். ஏனென்றால் தேவன் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். தேவன் பரிசுத்த வேத வசனத்தில் என்னெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் வாக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அதை எல்லாம் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, தேவன் என்னெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு வரைந்து நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உன்னை எவ்வளோ வாக்கு தத்தம். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் அல்லவா! கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் நிச்சயமாக எல்லாருக்கும் பதில் செய்வேன். நீ சும்மா இரு என்று சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல தேவன்! உனக்கு முன்னே என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்று சொல்லியிருக்கிறார். பாதுகாப்பாக உங்களை பாதுகாத்து கொள்வேன், கண்மணி போல உன்னை காத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருக்குள்ளே நீங்கள் அடங்கியிருக்கும் போது இவ்வளவும் நடக்கும். அதனால் நீங்கள் எதுவும் குறித்து பயப்படாதீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் காத்திருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, அவர்கள் செட்டை கிளை நீங்கள் அடைக்கலமாய் புகழ்ந்து காத்திருங்கள். அவர் வாக்கு மாறாதவர். சரிங்களா? நீங்கள் கலங்காதீர்கள். மனிதர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார், ஆனால் தேவன் செய்வார். அதனால் நீங்கள் கலங்காமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பத்தோடு சோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னை அவ்வளவாய் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவர் எவ்வளவாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். என்னை தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறார். நடக்க முடியாத நேரத்திலே என்னை அழகாக தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவரோடத்திலே வாருங்கள். அவர் எவ்வளவாய் வேதத்தை வாசிங்கள். அவர் எவ்வளவாய் சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அவர் என்னெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு எல்லாம் நிறைவேறும். நீங்கள் அவருடைய 10 கட்டளைகளையும் கடைப்பிடிங்கள். சரிங்களா? தேங்க்யூ.